Hi everyone, welcome to Everywhere channel. Please like, subscribe, and press the bell button. Thank you. Hi everyone, welcome to Every View channel. Last வீடியோல நான் உங்களுக்கு டீச் பண்ணேன் ஒரு செட் ஆஃப் டேபிள் ஈகிற நேரம் டேபிள் ஈகிற செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எப்படி VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீச் பண்ணேன் ரைட். இந்த வீடியோவில் அடுத்த கண்டினியூஸ் தான் செய்ய போகிறேன். அது ஒரு மெத்தடில் சொல்லி தந்தேன். இன்றைக்கு இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். அதோட அதுதான் பொதுவாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மெத்தட். அதுக்கு பின்னால் ஒரு சரியான கரெக்டான மெத்தட் சொல்லித்தரேன். ஏன் கரெக்டான மெத்தட் சொல்றேன்னு சொன்னால் அந்த மெத்தட்ல வந்து எனக்கு எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், நான் ஆல்ரெடி எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டர். ரைட், இந்த டேபிள் இருந்து எனக்கு செட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடிஸ் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டரை கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி செய்யலாம்? ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? லுக்அப் வேல்யூ. நான் எதை வச்சு கண்டுபிடிக்க போறேன்? அப்ப என்ன லுக்அப் வேல்யூ வந்து எம்ப்ளாயி ஐடி. ரைட், நான் சிலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் ஒரு வேலை செய்ய போறேன். இதை எம்ப்ளாயி ஐடி நான் F4 கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்றேன், ஃபிக்ஸ் பண்றேன். ஆனாலும் இப்போ எனக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி இந்த செல் எப்படி வந்திக்குது? G7 G column 7th row. ரைட், எனக்கு என்ன நடக்கணும்? இந்த G column வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். பட் எனக்கு ரோஸ் வந்து என்ன நடக்கணும்? மூவ் ஆகணும், ஃப்ரீ ஆகணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 110208 தான் என்ன லுக்அப் வேல்யூ எடுத்துன்னு சொன்னா செகண்ட் டிப் 352711 தான் என்ன லுக்அப் வேல்யூ வரணும். அப்படி நான் என்ன சொல்ல வேண்டாம், கொலம் வந்து ஃபிக்ஸ் ஆகணும், ரோ வந்து ஃப்ரீ ஆகணும். அப்போ நான் என்ன செய்ய போறேன்? திருப்பி கீபோர்டில் F7 கிளிக் பண்ணி F4 கிளிக் பண்ணி நான் என்ன செய்யறேன்? இந்த G கொலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்றேன், ரோ வந்து ஃப்ரீ பண்றேன். ஓகே, கமா என்ன செகண்ட் ஆர்குமெண்ட் தான் டேபிள் அரே. நான் என்ன செய்யணும்? என்ன டோட்டல் டேபிளையும் நான் சிலக்ட் பண்ணணும். சிலக்ட் பண்றேன். அதுக்கு பின்னால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேபிள் வந்து ஒரு நாளும் மூவ் ஆகக்கூடாது. மூவ் ஆகினா எங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து பிளே ஆகும். ரைட், அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த டேபிளை அரேயை சிலக்ட் பண்ணிட்டு இந்த டேபிள் ரேஞ்சை சிலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணி நான் டேபிளை வந்து லாக் பண்றேன். கமா இந்த தேர்ட் கண்டிஷன் என்ன? கொலம் இண்டெக்ஸ் நம்பர். எனக்கு என்ன எதை கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் என்ன மெயின் டேபிள் எங்க இருக்குது? A column இல்ல B column. B column என்ற வந்து செகண்ட் column. அப்ப நான் என்ன செய்யணும்? 2 டைப் பண்ணிட்டு கமா இந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் எனக்கு எப்படி வேணும்? எந்த மாதிரி வேணும்? அப்ராக்சிமேட் மேட்சா, எக்ஸாக்ட் மேட்சா? எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அப்ப எனக்கு ஃபால்ஸ்னு டைப் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு என்ன செய்யலாம்? 0 டைப் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். 110608 அவரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜோன். நான் என்ன செய்யறேன்? அதே மற்றவங்களுக்கும் அப்ளை பண்றேன், லாஸ்ட் நேமுக்கும், ஏஜுக்கும், ஜெண்டருக்கும். என்ன நடக்குது? ஃபார்முலா ஃபங்க்ஷன் அப்ளை ஆகுது, ஆனா எனக்கு சரியான ஆன்சர் வர இல்லை. என்ன நடந்துக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நேம் நான் செலக்ட் பண்ண நேரம் என்ன கொலம் இண்டெக்ஸ் வந்து 2, பட் லாஸ்ட் நேம்ல போன நேரம் என்ன கொலம் இண்டெக்ஸ் 2 இல்லை, அது ஷுட் பி 3. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த மெனுவில் போயிட்டு இந்த கொலம் இண்டெக்ஸை 200 இடத்துல 3 மாத்தினா எனக்கு லாஸ்ட் நேம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஏஜை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த 200 இடத்துல நான் என்ன செய்யணும்? 2 ரிமூவ் பண்ணிட்டு அங்கன்னைக்கு 4 டைப் பண்ணி என்டர் பண்ணு சொன்னா எனக்கு ஏஜ் வந்துடும். ஃபைனலாக ஜெண்டரை கண்டுபிடிக்கிற எப்படி? 2 ரிமூவ் பண்ணிட்டு 5 டைப் பண்ணு சொன்னா என் ஜெண்டர் வந்துடும். ஓகே, நான் ஃபுல் ரோவையும் கண்டுபிடிச்சிட்டேன். 110608 எல்லா ரெக்கார்ட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன செய்யலாம்? அது திருப்பி இந்த கோனருக்கு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி இல்லை ட்ரெக் பண்ணி எனக்கு மற்றவங்களுக்கும் மற்ற எம்ப்ளாயி ஐடிஸுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். இது ஒரு பெர்ஃபெக்டான மெத்தட். ரைட், இது பெர்ஃபெக்டான மெத்தட் தான். இருந்தாலும் நான் இது பெர்ஃபெக்டான மெத்தட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் தான். நான் என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஒரு டேபிள் இருந்து ஒரு 4 ரெக்கார்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அது திருப்பி எல்லாரும் அப்ளை பண்றதா இந்த வேலை.
ரைட் இங்க ஓகே ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க உங்கள்கிட்ட ஒரு 1000 இல்ல 10,000 column உள்ள ஒரு ஹியூஜ் டேபிள் ஒன்று இருக்குது இந்த ஹியூஜ் டேபிள் இருந்து உங்களுக்கு ஒரு 500 இதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி செய்ய இயலாது செய்ய இயலுமா செய்ய இயலாது ஏன் நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு குளத்துக்கும் போயிட்டு நீங்க உங்களோட column இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணணும் இங்க 4 சுட்டியும் ஓகே செஞ்சிட்டோம் 500 இருந்தா செய்ய இயலுமா செய்ய இயலாது அப்ப திஸ் இஸ் கரெக்ட் மெத்தட் பெர்ஃபெக்ட் மெத்தட் ஒன்லி ஃபார் லெஸ் ரெக்கார்ட்ஸ் லெஸ் டேட்டாஸ் உங்கள்ட்ட கூடுதலான ஒரு ஹியூஜ் டேட்டா இருந்துன்னு சொன்னா நீங்க இந்த மெத்தட்டை செய்ய இயலாது அதுக்கு நீங்க ஒரு பெர்ஃபெக்டான மெத்தட் ஒன்று இருக்குது அந்த பெர்ஃபெக்டான மெத்தட்டை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை ரோஸ் இருந்தாலும் எத்தனை column இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிளா செய்யலாம் ஓகே அதை நான் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னால நான் ஒரு 4 ஃபங்க்ஷன் சொல்லித்தரேன் எங்களுக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் தேவை முதலாவது ஃபங்க்ஷன் தான் column ஈக்குவல் column ரைட் என்ன சொல்றது இந்த columnல ரிட்டர்ன் த column நம்பர் ஆஃப் அ ரெஃபரன்ஸ் நீங்க எங்க சரி போய் இந்த ரெஃபரன்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த columnோட ரெஃபரன்ஸை தரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு செகண்ட் column தானே column இண்டெக்ஸா வரணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் பி columnல எந்த இடத்துல போய் அது B1 ஆயிக்கலாம் B2 ஆயிக்கலாம் B5 ஆயிக்கலாம் ஈவன் இன் டேபிள் இன்சைட்ல கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 ஒன்று தான் வரப்போகுது அதாவது இந்த பி columnல நீங்க எந்த ஒரு இடத்த சரி ரெஃபரன்ஸா கொடுக்கணும் அப்ப உங்களுக்கு தேர்ட் column வேணும்னா சில எந்த ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் உங்களுக்கு ஃபிஃப்த் வேணும்னு சொன்னா இல எந்த ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் திஸ் இஸ் column அடுத்த ஃபங்க்ஷன் வந்து columns என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க எரே ஒன்று கொடுக்கணும் எரேன்னு சொல்ற நேரம் ஒரு செட் ஆஃப் columns அதாவது அடுத்தடுத்து 2 column கொடுக்கணும் உதாரணத்துக்கு 2 3 whatever no problem this is 5 6 1000 1001 10,000 10,001 no problem but it should be continuous 2 columnத்தையும் நாங்க செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி சொன்னா எங்களுக்கு columnோட ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம் ரைட் தேர்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ரோ ஈக்குவல் ரோ ரைட் டெப்பை பிரஸ் பண்ணி பிராக்கெட்டை ஓபன் பண்றேன் ரோ அதாவது எனக்கு தேவை செகண்ட் தானே செகண்ட்னு சொன்னால் இந்த செகண்ட் ரோ எங்கேயும் எனக்கு செலக்ட் பண்ணலாம் அது I2 ஆயிக்கலாம் E2 ஆயிக்கலாம் K2 ஆயிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை அது சரியாக அந்த செகண்ட் ரோல தான் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ரோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கலாம் ஃபைனல் ஃபங்க்ஷன் வந்து ரோஸ் ஓப்பன் பிராக்கெட் இது என்ன சொல்லுது எரே அதாவது நாங்க ஏதாவது ஒரு செட் ஆஃப் 2 ரோஸ் கண்டினியூஸா நாம செலக்ட் பண்ணணும் அது 5 6 ஆயிக்கலாம் இங்க என்ன செலக்ட் பண்ண G18 G19 ஆயிக்கலாம் எதுவாகவும் நிக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் இட் ஷுட் பி கண்டினியூஸ் 2 ரோஸ் செலக்ட் ஆயிக்கணும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண சொன்னா எனக்கு ஆன்சர் வந்திருக்கலாம் ரைட் இந்த விஷயம் ஓகேன்னு சொன்னால் நமக்கு இதே விஷயத்தை நமக்கு இங்க எம்ப்ளாய் பண்ணி பார்க்கலாம் ஓகே நான் என்ன செய்ய போறேன் இந்த எம்ப்ளாய் ஐடியை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் ஜெண்டரை கண்டுபிடிக்க போறேன் இது வந்து பெர்ஃபெக்ட் மெத்தட்ல சரியா அது ரெக்கார்ட் 10 ஆயிருக்கலாம் 10,000 ஆயிருக்கலாம் 1 crore ஆயிருக்கலாம் நோ ப்ராப்ளம் எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மெத்தடை நீங்க சரியா தெரிஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு VLOOKUPல எவ்வளவு ரோ இருந்தாலும் எவ்வளவு column இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிளா செய்யலாம் ஓகே வில் ஸ்டார்ட் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் லுக்அப் வேல்யூ என்ன இந்த எம்ப்ளாய் ஐடி நான் என்ன செய்யறேன் இப்ப ஆரம்பத்துல செஞ்ச மாதிரி F4 பிரஸ் பண்ணி என் கொலத்தை மட்டும் லாக் பண்றேன் ரோவை ஃப்ரீ பண்றேன் கொலத்தை ஃபிக்ஸ் பண்ணி ரோவை ஃப்ரீ பண்றேன் கமா என்ன டேபிள் அரே வந்து என்ன டோட்டல் டேபிளை செலக்ட் பண்ணி F4 பிரஸ் பண்ணி என்ன டேபிளை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டேன் ஏன்னா என்ன டேபிள் வந்து மூவ் ஆகக்கூடாது மூவ் ஆகினா என்ன ரெக்கார்ட்ஸ் வந்து பிள்ளை ஆகும் ரைட் கமா அடுத்து என்ன சொல்றாங்க column இண்டெக்ஸ் கேட்குறாங்க நான் column இண்டெக்ஸ் கொடுக்கல நான் என்ன செய்யறேன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் column சொல்லி ரைட் column பிராக்கெட் ஓபன் பண்றேன் என்ன சொல்றாங்க ரெஃபரன்ஸ் அதாவது எனக்கு ரெண்டாவது column இண்டெக்ஸ் தானே வேணும் அப்ப நான் என்ன செய்யணும் இந்த பி columnல எந்த ஒரு இடத்துல சரி அது B1 ஆயிக்கலாம் B10 ஆயிக்கலாம் B1000 ஆயிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஏதாவது ஒரு பி columnல ஒரு இடத்துல கிளிக் பண்ணி நான் அந்த ரெஃபரன்ஸ் வந்துடும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா இந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் என்ன எனக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா எஸ் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும் நான் என்ன செய்யறேன் 0வை இல்லாட்டி ஃபால்ஸ் டைப் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் சக்சஸ்ஃபுல்லா வந்துடும் அப்ப நான் என்ன செய்யறேன் ஃபர்ஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன் திருப்பி இண்டெக்ஸ் எல்லாம் மாற்ற தேவையில்லை டிரெக்டா அப்ளை பண்றேன் அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் போயிடும்
திருப்பி எனக்கு மற்றவங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், இந்த கோனருக்கு போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். இதுக்கு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் எத்தனை கொலம் ஆயிக்கலாம், எத்தனை ரோ ஆயிக்கலாம், நோ வரிஸ். இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துடும். ரைட், நான் ப்ரீவியஸ்ல சொல்லி தந்த மெத்தட்லையும் செய்யலாம். பட் அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடத்துல ஓகே, பட் இஃப் யூ ஹேவ் மோர் காலம்ஸ் மோர் ரோஸ் உங்களுக்கு இந்த வேலை செய்ய இயலாது. ரைட், நான் இப்போ கொலம்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு காட்டினேன். அடுத்து நான் கொலம்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுறேன். ஈக்குவல் vlookup ஓப்பன் bracket, ரைட். நான் இந்த எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கொலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், ரோவை ஃப்ரீ பண்ணுறேன். ரைட், கமா நான் இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இந்த டேபிளை வந்து நான் என்ன செய்கிறேன், டேபிளை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கமா இந்த அடுத்த ஆர்குமெண்ட் என்ன, column என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். columns டேப்பை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் என்ன செய்யணும், செட் ஆஃப் காலம்ஸை செலக்ட் பண்ணுறேன் கண்டினியூஸாக. அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறத ரேஞ்ச், ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற காலத்தை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரைட், ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். கமா எனக்கு அப்ராக்சிமேட் இல்லை, எனக்கு எக்ஸாக்ட் மெஷ் வேணும். 0 டைப் பண்ணி ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை கண்டுபிடிச்சிட்டேன். அதை திருப்பி எல்லாருக்கும் அப்ளை பண்ணுறேன். ரைட், ஒரு ரோவை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். திருப்பி அதை எல்லாருக்கும் எனக்கு அப்ளை பண்ணலாம். ரைட், இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் vlookup-ஓட columns என்ற ஃபங்க்ஷனை ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி நான் என்ன ரெக்கார்ட்ஸை சிம்பிளாக கண்டுபிடிச்சேன். இதில் என்ன நல்ல விஷயம்னு சொன்னால் இதில் எத்தனை காலம்ஸ் இருந்தாலும் 1000 ரோ 1000 காலம் ஆகிக்கலாம், 10,000 காலம் ஆகிக்கலாம், இஷ்யூ இல்லை. இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நான் ப்ரீவியஸ்ல சொல்லி தந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது செய்யலாம். பட் மெனுவலாக நீங்கள் காலம் இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போ அது வந்து ஹியூஜ் டேட்டாக்கு வந்து சரி வராது. ரைட், நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா அடுத்தது இந்த எம்ப்ளாயி ஐடி இந்த ஹெட்டிங்ஸ் தானே, இந்த ஹெட்டிங்ஸ் இப்போ இருக்கிறது வந்து ஹாரிசான்டலி. நான் என்ன செய்ய போறேன், இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து வெர்டிக்கலாக மாற்ற போறேன். எப்படி செய்யலாம்டா, Ctrl+C கொடுத்து காப்பி பண்றேன். எனக்கு இந்த இடத்துல தான் தேவை. அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு Ctrl+Alt+V கொடுக்குறேன். Alt+V கொடுத்துன்னு சொன்னா என்ன நடக்கும், இந்த பேஜ் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த டிரான்ஸ்போஸ் கிளிக் பண்ணி ஓகே பண்றேன். எனக்கு இந்த ஹொரிசன்டலாக இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வெர்டிக்கலாக வந்துடும். இப்போ நான் என்ன செய்ய போறேன், டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்றேன். மேலே வந்து இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன செய்ய போறேன், எனக்கு என்ன நடக்கணும், நான் இந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாம் வரணும். ஓகே, ரைட், செஞ்சு பார்ப்போம். நான் ஒரு ஐடியை கொடுக்குறேன், 391,006. ஓகே, என்ன ஃபங்க்ஷன், ஈக்குவல் vlookup. இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி நான் செலக்ட் பண்றேன். இங்க என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் இதை ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்றேன், ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்னு சொன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து இப்போ ஹாரிசான்டலா பார்க்க போறேன், வெர்டிகலா தானே. அதனால எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து மூவ் ஆகக்கூடாது. கமா இந்த அடுத்த ஆர்குமெண்ட் என்ன, டேபிள் அரே. நான் டேபிளை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த டேபிள் மூவ் ஆகக்கூடாது. நான் என்ன செய்வேன், F4 ப்ரெஸ் பண்ணி டேபிளையும் ஃபிக்ஸ் பண்றேன். கமா இங்கனக்குவா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கல, நான் யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் ரோவை யூஸ் பண்ணி டேப்பை ப்ரெஸ் பண்றேன். என்ன சொல்லுது, ரெஃபரன்ஸ். எனக்கு என்ன வேணும், ரெண்டாவது ரோட ரெஃபரன்ஸ் வேணும். ரெண்டாவது ரோக்கு போறேன். அதுல எந்த ஒரு இடத்துல அது இங்க இருக்கலாம், எந்த ஒரு இடத்துலையும், ஆனா அது செகண்ட் ரோல் இருக்கணும். தேர்ட் ரோக்கு போனா தேர்ட் ஆன்சர் தான் வரும். செகண்ட் ரோல எந்த ஒரு இடத்துல சரி போயிட்டு நான் கிளிக் பண்றேன், ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். கமா இந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் வந்து எனக்கு என்ன மெச் வேணும், எனக்கு அப்ராக்சிமேட் மெச் வேணுமா, எக்ஸாக்ட் மெச் வேணுமா, எனக்கு எக்ஸாக்ட் மெச் வேணும். நான் ஃபால்ஸ் டைப் பண்ணலாம், இல்லாட்டி 0 கொடுத்துட்டு ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணா எனக்கு பெர்ஃபெக்டா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் நேம் கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பி டபுள் கிளிக் பண்ணி நான் அதை அடுத்த லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டரை நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன செஞ்சேன், ரோ என்ற ஃபங்க்ஷனையும் vlookup என்ற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிச்சேன். ரைட், அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் அடுத்து நான் என்ன யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் சொன்னால் ஈக்குவல் vlookup ஃபங்க்ஷனோட சேர்த்து நான் ரோஸை யூஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம்.
ரைட். நான் இந்த எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணேன், F4 ப்ரெஸ் பண்ணி இந்த எம்ப்ளாயி ஐடி லுக்அப் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணினேன், கமா டேபிளை செலக்ட் பண்ணேன். டேபிளை மூவ் ஆகக்கூடாது, நான் என்ன செய்யணும், F4 ப்ரெஸ் பண்ணி டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்னது, ரோஸ். ரோஸ் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், கமா பிரேக்கெட் ஓப்பன் பண்றேன். அரே என்ன அரே, என்ன செய்யணும், ஏதோ செட் ஆஃப் 2 ரோஸ் நாங்க செலக்ட் பண்ணணும். அது எங்கேயும் இருக்கலாம், அது இஷ்யூ இல்லை. அது 2 3 ஆயிக்கலாம், எதுவும் ஆமிக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்றேன். கட்டாயம் செய்யணும், முக்கியமான ஒரு வேலை தான். அந்த செட்டப் நீங்க செலக்ட் பண்ண அந்த 2 ரோஸுக்கு தானே, அதில் ஃபர்ஸ்ட் ரோனையும் கட்டாயம் என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோ கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணணும். கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். 0 டைப் பண்ணி ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். எஸ், எனக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்துடும். இது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துன்னு சொன்னால் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த எம்ப்ளாயி ஐடி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் லாஸ்ட் ஐடி டைப் பண்ணி பார்க்குறேன், 990678. என்ன, அவரோட ஃபர்ஸ்ட் நேம் பிரெட், லாஸ்ட் நேம் பிட், ஏஜ் 39, ஜெண்டர் மேல். எஸ், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கமிங். ரைட். நான் ஃபர்ஸ்ட்ல உங்களோட டீச் பண்ண என்னன்னு சொன்னால், Vlookup ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எவ்வாறு நீங்க ரெக்கார்ட்ஸை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி, அந்த மெத்தட்ல இருக்கிற ஒரே ஒரு ஃபால்ஸ் என்னன்னு சொன்னால், அது வந்து லெஸ் ரெக்கார்ட்ஸுக்கு தான் அது சரி வரும். உங்கள்ட்ட ஹியூஜ் டேட்டா ஒன்று சொன்னால், ஹியூஜ் டேபிள் ஒன்று இருந்து ஹியூஜ் ரெக்கார்ட் ஒன்று நீங்க லுக்அப் பண்ணணும்னு சொன்னால் அந்த மெத்தட் ஓகே ஆகாது. என்னன்னு சொன்னா, அந்த மெத்தட்ல நாங்க கொலம் இண்டெக்ஸை வந்து மெனுவலாக தான் டைப் பண்ணி கொடுக்கணும். மெனுவலாக கொலம் இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணணும். பட் அது வந்து ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் ஹியா ஓகே, ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் 10,000 ரெக்கார்ட்ஸ்னா அது சரி வராது. அப்போ நாம பெர்ஃபெக்டான மெத்தட்டை யூஸ் பண்ணணும். பெர்ஃபெக்டான மெத்தட் என்னன்னு சொன்னால், Vlookup ஃபங்க்ஷனோட ரோ என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வெர்டிக்கலாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஹொரிசன்டலாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் காலம்ஸ், இந்த 2 ஃபங்க்ஷன்ல ஒன்றை யூஸ் பண்ணி நமக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, டுடேஸ் லெசன் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த யூடியூப் சேனலை கமெண்ட் பண்ணுங்க. இதோட ப்ரீவியஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதோட லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தாரணும் உங்களுக்கு. அந்த வீடியோயும் போய் உங்களுக்கு ரிஃபர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து இந்த இன்றைக்கு செஞ்ச லெசன்ட ப்ராக்டிக்கல் வீடியோ ப்ராக்டிக்கல் ஃபைலையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு தேவையான அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் செஞ்சு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய். Thanks for watching my video. See you on next video. Have a nice day. Bye bye.